Vivo V17 Pro ல 6 cameras கொடுத்திருக்காங்க. பின்னாடி 4, முன்னாடி 2. So இந்த cameras எப்படி perform பண்ணுது? இந்த camera review வீடியோல அத பத்தி பாப்போம். Hey guys, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe bell icons இதெல்லாம் press பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். So இந்த V17 Pro ல உள்ள primary camera Sonyயோட IMX582 அந்த 48 megapixel sensor. So இது வந்து அந்த flagship IMX586 மாதிரி தான். ஆனா இதுல 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏனா Snapdragon 675 ஆல எப்படியோ 4K 60 fps சப்போர்ட் பண்ண முடியாது. So இப்போ நம்ம சாம்பிள்ஸ் பாப்போம். நல்ல bright daylightல எடுத்த pictures நல்லாவே வந்துச்சு. இங்க AI scene detection கொடுத்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் saturation-ஐ ஏத்துது. greens வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இப்போ அந்த வானத்துல உள்ள blues-உம் அந்த மாதிரி தான் இருக்கு. overall colors கொஞ்சம் pop ஆகுது. personally எனக்கு அந்த punchy colors பிடிச்சிருந்துச்சு. அந்த போகாவும் நேச்சுரலா இருந்துச்சு. போகானா பேக்ரவுண்ட் blurring, இங்க ஒரு wide f1.9 aperture lens கொடுத்திருக்காங்க. அதனால அந்த depth of field, அதாவது அந்த சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள செப்பரேஷன் நல்லா இருந்துச்சு. இங்க அந்த பூ வந்து பார்க்க நல்லா கிறிஸ்பா ஃபோக்கஸ்ல இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ்டா blurred அவுட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு இங்க நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. IMX586 மாதிரி இந்த 582வும் நல்லா ஷார்ப்பான பிக்சர்ஸ் எடுக்குது. ஜூம் இன் பண்ணி பார்க்கையில அந்த வால்ல உள்ள டெக்ஸ்சர்ஸ் கூட இங்கே நல்லா தெரியுது இந்த பிக்சரில். ஸோ இங்கே வந்து அந்த எக்யூப்மெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் கூட நம்மளால் படிக்க முடியுது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே 12 மெகாபிக்சல்ஸில் எடுத்தது தான். நம்மளுக்கு வேணும்னா 48 மெகாபிக்சல் மோடு கூட போகலாம். 48 மெகாபிக்சல் மோடில் நம்மளுக்கு கொஞ்சம் டைனாமிக் ரேஞ்ச் கம்மியாகுது. அந்த ஸ்கை வந்து அந்த அளவுக்கு ப்ளூவாக இல்லை. பட் ஜூம் இன் பண்ணி பார்க்கையில் இன்னும் அதிகமான டீட்டெயில் கிடைக்குது. ஸோ இங்கே அந்த மரத்தில் உள்ள இலையோட எட்ஜஸை பார்க்கல இந்த டெஃபினேஷன் இங்கே பெட்டராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்ன இம்ப்ரூவ்டாக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஏறக்குறைய எல்லா ஃபோன்ஸுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லாவே பிக்சர்ஸ் எடுத்துருது. ஸோ எப்போ வந்து மெயினாக நம்ம ஒரு கேமராவை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லோ லைட்டில் தான். அங்கே தான் குவாலிட்டி தெரிய போகுது. ஸோ இங்கே Vivo V17 Pro எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லைட்டிங் கம்மியாகையில் டிஃபால்ட் ஆட்டோ மோடில் ஓகேயாக இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது, ஆனாலும் இமேஜ் டீசெண்டாக இருக்குது. நைட் மோடுக்கு போகையில் இமேஜ் நல்லாவே பிரைட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வைப்ரன்ஸ் கிடைக்குது இந்த பிக்சருக்கு. ஸோ இந்த நைட் மோட் எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டோட்டலாக டார்க்காக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்ம பிக்சர்ஸ் எடுக்கையில். ஸோ இங்கே இந்த குடிசையை பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடில் எடுத்த ஷாட் டோட்டலாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் நைட் மோடு வச்சு எடுக்கையில் எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இந்த மரத்தோட ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நிறையவே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே சப்ஜெக்ட் வந்து அட்லீஸ்ட் பார்க்க முடியுது. நிறைய கேமராஸில் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ ரெண்டாவது சென்சருக்கு போகையில் ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா. இது ultrawide f2.2 லென்ஸோடு வருது. இதில் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. நம்ம அந்த சைடில் உள்ள டிஸ்டார்ஷனை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் 108 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. நிறைய விஷயத்த ஒரு ஃப்ரேமில் இன்க்ளூட் பண்ண முடியுது. ஸோ இங்கே அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் கூட அந்த ஒயிட் ஷாட்டில் பார்க்க முடியுது. ப்ளஸ் ரெகுலர் ஷாட்டில் இங்கே அந்த மரம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் பேக்ரவுண்ட் இன்னும் நிறைய விஷயம் இந்த ஒயிட் ஷாட்டில் பார்க்க முடியுது. ஸோ இந்த வைட் ஆங்கிள் கேமராவில் இன்னொரு விஷயம் விவோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. லென்ஸ்லேருந்து வெறும் 2.5 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கிற விஷயங்களை ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி நம்ம எடுக்கையில் சில டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் கண்ணால் கூட பார்க்க முடியாத டீட்டெயில்ஸை கேமராவால் ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ இங்கே இந்த பூவோட இந்த பெடல்ஸோட டெக்ஸ்சர்லாம் வந்து நம்ம வேறு எப்படியுமே பார்க்க முடியாது. எஸ், ரெகுலர் கேமராவில் எடுத்து ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். பட் அப்படி பார்க்கையில் கூட நிறைய நேரம் பிளரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு டெடிகேட்டட் மேக்ரோ சென்சர் கூட வந்து ஜென்ரலாக 2 மெகாபிக்சல் சென்சர் தான் நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு பெட்டராக தெரியுது. மூணாவது கேமரான்னு வரையில் 13 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமரா. இது f2.5 aperture லென்ஸோடு வருது. ஸோ இங்கே 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. ஸோ நல்ல டீட்டெயில், கலர்ஸ் நல்லா விவிடாக இருக்குது, அதாவது நல்லா பஞ்சியாக இருக்குது. பிக்சர்ஸ் வந்து தள்ளி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நல்லா க்ளீனாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே அந்த பால்கனியில் உள்ள க்ரில்லும் சரி, இல்லை இங்கே இருக்கிற அந்த பூவும் சரி, 10x ஜூம் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அது டிஜிட்டல் ஜூம். கடைசி கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இது வந்து போர்ட்ரேட் மோடில் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டிஃபால்ட்டாக அந்த பேக்ரவுண்ட் பிளர் லெவல் வந்து ஹையாக வச்சுருக்காங்க விவோ. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். எட்ஜ் டிடெக்ஷன் இங்கே டீசெண்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஷார்ட்ஸில் இருக்கிற எல்லாமே அந்த 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா தான் எடுக்குது. ஸோ எல்லாமே அந்த கலர்ஸ், டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. விவோ ஸ்கின் டோன்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. பியூட்டி எஃபெக்ட்ஸ், இது விவோங்கிறதுனால நிறைய பியூட்டி எஃபெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸ், போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
உங்கள் மூஞ்சியை மாற்றணும்னா மாற்றலாம், ஓவரால் வெயிட் சைஸை மாற்றணும்னா மாற்றலாம், எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்டர் மோடும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் மாடல்ஸோட பிக்சர்ஸ்லாம் எடுத்து அவங்களோட டிஃப்ரெண்ட் போஸஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அந்த அவுட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணி எடுக்கணுன்னாலும் இங்கே எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த ஃபோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். இந்த ரெசல்யூஷனில் EIS கிடையாது, அதனால ஃபுட்டேஜ் வந்து ஷேக்கியாக தான் இருக்குது. 1080 60 FPSல வந்து இன்னும் ஸ்டேபிளாக ஸ்மூத்தாக இருக்குது. வீடியோ வந்து வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணியும் நம்ம எடுக்க முடியும், ஆனால் அப்போ 1080 30ல் தான் எடுக்க முடியுது. செல்ஃபீஸ்னு வரையிலையும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 செல்ஃபி கேமரா இருக்குது. பிரைமரி 32 மெகாபிக்சல் f2. இதில் நல்லா கிறிஸ்பான செல்ஃபீஸ் கிடைக்குது. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்குது, ஆனால் நிறைய டீட்டெயிலும் இருக்குது. இந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய டீட்டெயில் கேப்சர் பண்ணியிருக்கு. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எடுக்கிற இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வருது. இங்கே பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால குரூப் செல்ஃபீஸ் ஈஸியாக எடுக்க முடியுது. 8 மெகாபிக்சல்ஸுங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான். ஸோ இப்போ ரியர் கேமராவில் பார்த்த மாதிரியே இங்கே போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் டீசெண்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் போர்ட்ரேட்ஸ் எடுக்கையில் கொஞ்சம் ப்ளோன் அவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து செல்ஃபி ஷூட்டர்ஸில் நம்ம ஜென்ரலாக பார்க்குற ஒரு பிரச்சனை தான். நார்மல் மோடில் இந்த 32 மெகாபிக்சல் கேமரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த பேக்ரவுண்ட்ஸை வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் HDRங்கிற ஆப்ஷன் கரெக்டாகவே பேக்ரவுண்ட்ஸை கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பியூட்டி மோட்ஸ் நம்ம ரியர் போர்ட்ரேட்ஸ்க்கு பார்த்தது இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு டெடிகேட்டட் செல்ஃபி பாஸ்டர் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃபீஸ்க்கு தனி நைட் மோட் கொடுத்துருக்காங்க. திருப்பி பேக்ரவுண்டுக்கும் இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு டெடிகேட்டட் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விவோங்கிறதுனால இதை வந்து மூன்லைட் க்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக சாஃப்ட்வேர் அப்படின்னு வரையில் இங்கே வந்து நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். ப்ரோ மோடில் ரா ஷூட் பண்ண முடியும். கேமரா UI மினிமலாக இருக்குது. ஸோ பெருசாக வந்து எதுவும் கன்ஃபியூசிங்காக இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லை. AI ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த 48 மெகாபிக்சல் மோட் கொஞ்சம் உள்ளே ஒளிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த அல்ட்ராவைட் கேமராவுக்கு லோ லைட் மோட் ஆப்ஷன் இல்லை, அதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இந்த கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Vivo V17 Proவில் 6 கேமராஸ் இருக்குது. 6 கேமராஸுமே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸும் செல்ஃபீஸும் எடுக்கிறது ஒரு ஃபோக்கஸ். ஆஃப்லைனில் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Vivo V17 Proவை நீங்கள் கன்சிடர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் V17 Pro பற்றி, V17 Proவோட கேமராஸ் பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் a nice day. Bye.